மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களோட வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க கேட்க போகிற உங்களுடைய வாழ்நாள்ல மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை நீங்க கேட்க போறீங்க. உங்களுடைய நட்சத்திரங்கள், கிரகங்கள், காலவெளி தாமதங்கள் அனைத்திற்கும் என்ன காரணம்? உங்களை இதுவரைக்கும் சோதித்த, துன்படுத்திய எல்லா காரணங்களுக்கும் இன்று ஒரு பதிலானது நிச்சயமாக கிடைக்கும். மேஷம் ராசி ஆன்மீக ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் கடந்த 9 மாதங்கள் இங்கே பெரிய ஒரு சோதனை காலமாகவே உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். உங்களால் எந்த விதமான ஒரு வேலைகளையும் உங்களால் வேகமாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது அனைத்திற்கும் ஒரு பதிலானது இன்று கிடைக்கும். முக்கியமா நம்பிக்கை வைத்தவரால் ஏற்பட்ட துரோகம். நீங்க நம்பிக்கை வைத்தவங்க உங்களை மதிக்காமல் நடந்து கொள்வாங்க. கண்முன்னே நடந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதை முற்றிலும் உடைத்திருக்கும். குடும்பத்திலும், நண்பர்களிடமும், வேலையிடத்திலும் நான் யாரிடம் பேசுவது அப்படிங்கிற ஒரு நிலைமையானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா நீங்க அனைவருக்குமே உண்மையா தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்க கூட இருக்கிற அனைவரும் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தேவையையோ, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையோ அவங்க பார்த்து அவங்க உங்களிடம் பழகியிருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல அவங்களுடைய காரியம் முடிந்ததும் உங்களை கழட்டி விட்டு போயிருப்பாங்க. அதனால இது ஒரு நீங்க நினைத்து ரொம்பவும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. பண விஷயங்கள்ல நடந்த தடைகள், சென்ற பாதையில எல்லாம் உங்களுக்கு பல தடைகள் ஏற்படும். முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது நீங்க எதுல தொடங்கினாலும் சரி, அதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தாமதங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வராமலே போயிருக்கும். காத்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கும். நீங்களும் அந்த ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைத்திரும், இதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த எண்ணங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் சுக்குநூறாக உடையப்பட்டிருக்கும். சின்ன சின்ன செலவுகள் தான் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க. ஆனா அது பெரிய ஒரு சிரமமாக உங்களை மாட்டிருக்கும். அது நீங்க மொத்தமா கணக்கெடுத்து பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு எப்படி பார்த்தாலும் லட்சக்கணக்கில் இல்லைன்னா ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு அந்த பணமானது செலவழிந்து இருக்கும். ஆனா அது நீங்க சின்ன சின்ன செலவு அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. அது நீங்க மாத கடைசியில கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காகவும் உங்களுக்காக நீங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்காக சின்ன சின்ன செலவுன்னு நீங்க பண்ணி அது நீங்க மாத கணக்கு, வருட கணக்கில் எடுத்து பார்க்கும்போது லட்சக்கணக்கில் அந்த ஒரு பணமானது போயிருக்கும். ஆனா அதை நீங்க நினைத்து பார்த்தாலும் அந்த ஒரு பணமானது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அடுத்ததான் உடல் நலத்திலையும் மன அழுத்தத்திலையும் உடலுக்கு சோர்வு ஏற்படும், மனதுக்கு எரிச்சல், இரவில் தூக்கம் இல்லாம பல நாட்கள் உங்களுக்கு கழிந்து கொண்டே போயிருக்கும். மனதில் இருந்த ஏதாவது ஸ்ட்ரெஸ் உங்களுடைய மனத்திறனை இன்னும் குறைத்து கொண்டிருக்கும். உங்களுடைய திறமையை யாரும் மதிக்காம இருப்பாங்க. எவ்வளவுதான் நீங்க செய்தாலும் உங்கள் மேல் யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். நீங்க கொடுத்த உழைப்பிற்கு யாரும் அதற்கான ஒரு ஊதியத்தை யாருமே தெரிவித்திருக்க மாட்டாங்க. நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு பலமுறை உங்களை நீங்களே கேள்வி கேட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செய்த வேலை சரியாக போகும் அப்படிங்கிற நினைத்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு தோல்வியாக இருக்கும். ஆனா அந்த ஒரு வேலையை நீங்க மிகவும் சரியாக செய்து முடித்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு வேலையினால உங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போயிருக்கும். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உங்களுக்குள்ள கிளப்பி கொண்டே இருக்கும். சில மேசம் ராசிக்காரங்களுடைய உறவுகள்ல பிரிவு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தனிமை ஆகியவற்றையும் நீங்க சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கப் போகிறது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு முன்னேற்றத்தின் கதவு உங்களுக்கு திறக்கப் போகிறது. கடந்த மாதங்களின் சோதனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரக்கூடிய நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ராகு கேது நிலைமையானது மாற்றப்படுகிறது. கடந்த காலங்கள்ல ராகுவின் அழுத்தம், கேதுவின் மனசோர்வு உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியது. இவர்கள் தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருந்தாங்க அப்படின்னு உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கெட்ட மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனா அதனால உங்களால அறிய முடியாம தேவையில்லாத தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்திருக்கும். அடுத்ததா செவ்வாய் உங்களின் ஏகாதிபதியாக இருந்தார். ஆனா அந்த நாளுக்கு பிறகு மிகச் சிறந்த ஒரு சக்தியை அவர் கொடுக்க போகிறார். மேசராதியின் அதிபதி செவ்வாய். செவ்வாயோட சக்தி இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இனி தள்ளுபடி, இனி தடைகள், இனி தவறான முடிவுகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. செய்வதெல்லாம் ஒரு நிலையான பலனை நிச்சயமாக தரக்கூடும். அந்த ஒரு நீங்க செய்கின்ற சின்ன சின்ன செயல்கள் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கலையே அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு நஷ்டத்தை கொடுக்காம இருக்கும். நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இனி ஏற்படாம இருக்கும். பண பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடும். அடுத்து வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். நிலைத்து நிற்காத பணம் இனிமேல் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இனிமேல் நீங்க அந்த ஒரு பணமானது உங்களுடைய கையில தங்க தொடங்கும். இது வரைக்கும் பணம் உங்களுடைய கையில தங்காம இருந்திருக்கும். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல பணம் உங்களுடைய கைகள்ல தங்க தொடங்கும். தாமதமாக கிடைத்த பணமும் உங்களை தேடி திரும்ப வரும். வேலை, தொழில், திறமை இது அனைத்திலும் ஒரு புதிய உயரத்தை உங்களால அடைய முடியும். நீங்க பல மாதங்களாக முயற்சி செய்த ஒண்ணு இறுதியாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்பு உங்களை புறக்கணித்தவங்க இப்போ உங்களுடைய மதிப்பு அறிந்து அவங்க உங்களை உணரத் தொடங்குவாங்க. அதனால இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி அவங்க வருவாங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒரு புதிய வேலை இல்லைன்னா
நீங்க செய்து கொண்டிருக்கிற தொழில எப்படி அதை முன்னேற்றலாம், அதற்கான பாதைகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். எனவே நீங்க தன்னிச்சையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். தன்னிச்சையாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதில் உங்களுக்கு முழுமையான ஒரு வெற்றியானது கிடைக்கும். காதல் இல்லைன்னா திருமணத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். தொலைவில் இருந்தவர் மீண்டும் தொடர்பு கொள்வார். மனக்கசப்பு அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல சோர்வுகள் எதுவும் உங்களுக்குள்ள இருக்காது. உங்களுடைய மனமானது முடிவெடுக்கிற ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்துவிடும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிரகங்களே துணையாக நிற்கும். அந்த அளவுக்கு சக்தியானது கிரகநிலைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையானது வந்து விட்டது. அடுத்து 48 நாட்கள், இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீ வருகின்ற 48 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில தினமும் ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக நடக்கும். ஆனா அதற்கு நீங்க கடின உழைப்பு போடணும். கடின உழைப்பு போடாம ஒரு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க கூறுனீங்கன்னா அதுல எந்த விதமான பலனும் இருக்காது. நீங்க முன்பு செய்து கொண்டிருந்த அந்த ஒரு வேலையை கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கடின உழைப்பால் செய்து கொண்டிருங்க. நிச்சயமா அதற்கான ஒரு பெரிய பலன் உங்களை தேடி வரும். பழைய துன்பங்களுக்கு முடிவு கட்டக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் அனுபவித்த துயரங்கள், உங்களை கீழே தள்ளியவர்கள், உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள், இவர்கள் எல்லாம் வாழ்ந்தே பதில் நீங்க வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து அவங்க இதை பார்த்து மிகவும் பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் உயரமானது இந்த ஒரு நாள்ல இருக்கும். உங்களை மதிக்கும் மக்கள் அதிகமாக மாறி விடுவாங்க. பல வருடங்களாக நீங்க இல்லாம தவித்த மேசம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு முற்றுப்புள்ளியானது வந்துவிடும். நீங்களே உங்களை அந்த ஒரு இடத்துல யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. யாரும் எந்த விதமான நல்ல காரியங்களுக்கும் உங்களை கூப்பிட்டு மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பணமும் வசதியும் இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தினால உங்களை தள்ளி போட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்களே உங்களை மதிச்சு மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பணமும் ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனம் மீண்டும் பிரகாசிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்குள் தன்னம்பிக்கையானது இந்த ஒரு நேரத்துல திரும்ப வரும். தயக்கம் எதுவும் இல்லாம நீங்க செய்கின்ற வேலையில உண்மையாக செய்வீங்க. எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான பயமும் உங்களுக்குள்ள ஏற்படாது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு மேசம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே உங்களுக்கு தெரிந்த மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கா, இல்லைன்னா நீங்க மேசம் ராசி அன்பர்களாக இருப்பின் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தடைகளும் இந்த பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறதா, இனி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்க செய்கின்ற இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப மேசம் ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் துயரங்கள் எதுவும் இருக்காது. மிகப்பெரிய அளவுல நன்மைகள் மட்டுமே நடக்க தொடங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது வந்து சேரும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இது இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.